Hi everyone. In the video ecology and environment part 2 questions பார்ப்போம். First question, Kisbar National Park is located in. So இது எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. Option B. 75. Which one of the following is not a major component of the biotic environment? So major component எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So water தான். ஸோ மற்றது எல்லாமே மேஜர் காம்பனன்ட்ஸ் பிளான்ட்டு அனிமல் டீகம்போசர் இதெல்லாமே ப்ரொடியூசர் கன்சியூமர் டீகம்போசர். ஸோ 76 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹியூமன் மேட் என்விரான்மெண்ட். ஸோ மேன்மேட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து மேன்மேடு, ஜூ மேன்மேட், கார்டன் மேன்மேட். ஸோ நாட் அ மேன்மேட் அப்போ லேக். 77க்கு நேஷ்னல் பார்க் சிச்சுவேட்டட் இன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. Next one, which one of the following weeds is effective in controlling water pollution caused by industrial effluents? ஸோ இது என்ன அப்படின்னா பார்த்தீனியம். ஸோ இது வந்து ஒரு நார்த் அமெரிக்கன் ஷ்ரப்பு. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. 79, in which of the following state of India the only floating park in the world is situated? ஸோ இது எங்கே இருக்குன்னா மணிப்பூரில் இருக்குது. 80th one, what are the substances which contaminate the air called? ஸோ ஏரை contaminate பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஏர் பொல்யூட்டன்ட். 81st, which sanctuary in India is famous for rhinoceros and in which state is it located? ஸோ இது எங்கே அப்படின்னா கசிரங்கா நேஷ்னல் பார்க். It is located in Assam. 82nd, which of the following has maximum biodiversity? ஸோ எந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமமான பயோடைவர்சிட்டி இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் ரீஜியன். ஸோ ஆப்ஷன் டி. 83rd, who was the pioneer of சிப்கோ மூமெண்ட் ஆஃப் 1973? ஸோ இதோட பியானியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுகுங்கா. ஆப்ஷன் சி. 84th, dash act as a shield observing ultraviolet radiations from the sun. ஸோ சன்கிட்டேருந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ண ஷீல்டை ஆக்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஓசோன் தான். ஸோ இந்த ஓசோன் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. 85, any undesirable change in physical, chemical or biological characteristics of air, land or water or soil is called. ஸோ any undesirable change, ஸோ அதுதான் நம்ம வந்து பொல்யூஷன் சொல்கிறோம். 86, which one of the following is not a major abiotic ஃபேக்டர்? ஸோ மேஜரான ஏபயோட்டிக் ஃபேக்டர் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னா இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா வாட்டர், சன்லைட், ஆக்சிஜன், சாயில், டெம்பரேச்சர், இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் அந்த மாதிரி வர்றது தான். ஸோ இதில் வந்து எது கிடையாது அப்படின்னா ஏர் கிடையாது. 87, which state in India has made rooftop rainwater harvesting structure compulsory to all the houses in the state? ஸோ இது எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ ஆப்ஷன் சி. 88th question, in the biosphere living beings are interrelated and interdependent on each other for survival. This life supporting system is known as. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா ஈகோசிஸ்டம். 89, சல்லேஷ் வாட்டர் இஸ். ஸோ சல்லேஷ் வாட்டர் அப்படின்னா என்னென்னா வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் கிச்சன் சிங்க்லேருந்து வர்றது, பாத்ரூம்ஸ்லேருந்து வர்றது, இந்த மாதிரி தான். பட் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னா டாய்லெட்ஸ்லேருந்து டாய்லெட் அந்த வேஸ்ட் வாட்டர் ப்ளஸ் ஃபேக்ட்ரிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் ரிலீசஸ் ஃப்ரம் கிச்சன். ஆப்ஷன் ஏ. 19th one, presence of large amount of nutrient in water also causes excessive growth of. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸசிவ் க்ரோத் ஆஃப் பிளாங்க்டானிக் ஆல்கே. ஸோ பிளாங்க்டானிக் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆல்கே தான். 91st, which of the following synthetic chemical is responsible for ozone layer depletion? ஸோ ஓசோன் லேயர் டெப்ளிஷனுக்கு காரணமாக இருக்கிற சிந்தட்டிக் கெமிக்கல் என்ன அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா இதில் உள்ள இந்த குளோரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஓசானில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும். அண்ட் 92, வாட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் இன்டர்லாக்கிங் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் ஃபுட் செயின்? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபுட் வெப். And then 93rd, குரு கசிதாஸ் நேஷ்னல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன். ஸோ இந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. And 94th, the acid rain caused by environmental pollution happens due to which of the following?
ஸோ ஆசிட் ரெயின் வந்து எந்த ஃபாலோயிங்னால காஸ் ஆகுது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆப்ஷன் சி. 95 Ganga Action Plan initiated by the Union Government aims at. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கங்காவை வந்து பியூரிஃபை பண்ணணும், அதாவது பொல்யூஷன் ஃப்ரீயாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெடக்ஷன் ஆஃப் பொல்யூஷன் இன் கங்கா. ஆப்ஷன் பி தான். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா 1986 ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் இது வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. 96 வந்து என்னென்னா கட்டாரினி காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி சிச்சுவேட்டட் இன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. 97th a narrow zone where land, water and air interact is called. ஸோ இதெல்லாம் இன்டராக்ட் ஆகிற அந்த இது என்ன அப்படின்னா பயோஸ்பியர். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் டைகர் பிலாங் டு விச் கேட்டகரி அண்டர் IUCN. ஸோ டைகர் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குன்னா என்டேஞ்சரில் இருக்குது, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆகிற சீரியஸான அந்த ரிஸ்கில் இருக்குது, அதுதான் என்டேஞ்சர். 99 என்னென்னா which among the following is a major cause of acid rain. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஸோ இதில் எது மேஜர் காஸ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் சல்ஃபூர் டை ஆக்சைடு தான். ஸோ ஆப்ஷன் சி தான். அண்ட் 100th one which of the following gas contributes the maximum to the phenomenon of global warming. ஸோ குளோபல் வார்மிங்க்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான். 101 விக்ரம் ஷிலா கேஞ்சட்டிக் டால்ஃபின் சாங்சுரி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கல்பூர், இது வந்து பீகாரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 102 ரெட் பாண்டா இஸ் அ ஸ்டேட் அனிமல் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இது சிக்கிமோட ஸ்டேட் அனிமல். 103 கார்டஜெனா ப்ரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து எதுக்கு ரிலேட்டடான அப்படின்னா பயோசேஃப்டி அக்ரிமெண்ட்டுக்கு ரிலேட்டடானது. 104 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் த எக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ which one of the following assumes importance in being a good link between Eastern Ghats and Western Ghats. ஸோ இது என்ன அப்படின்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ஸ் தான் between an important between Eastern Ghats and Western Ghats. 105 which of the following represents the most complex level. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா எக்கோசிஸ்டம் தான். நெக்ஸ்ட் ஒன் மினாமாட்டா கன்வென்ஷன் is signed to tackle the issues of. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியினால் ஏற்பட்ட டிசீஸை தான் மினோமாட்டா டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. 107 வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் எர்த் சம்மிட் ஹெல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் எர்த் சம்மிட் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1992 ரியோ டி ஜெனீரோ பிரேசிலில் வச்சு நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 108 when is the world environment day celebrated. ஸோ எப்போ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா June 5. நெக்ஸ்ட் ஒன் த ராம்சர் கன்சர்வேஷன் இஸ் த இன்டர்கவர்மெண்டல் ட்ரீட்டி தட் ப்ரொவைட்ஸ் த ஃப்ரேம்ஒர்க் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப். ஸோ இது வந்து எதோட கன்சர்வேஷன் அப்படின்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன். ஸோ ஆப்ஷன் டி. 110 என்னன்னா சுசு டால்ஃபின் இஸ் ஃபவுண்ட் இன் வாட்டர்ஸ் ஆஃப் ஃபிஷ் ரிவர். ஸோ இது எங்கே இருக்குன்னா கங்கா ரிவர் அந்த சைடில் தான் இருக்குது. 111 name the first state of India which is dependent on organic farming. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் தான் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து சிக்கிம் தான். ஸோ இவங்க வந்து இதுக்காக ஆஸ்கார் ஃபார் பெஸ்ட் பாலிசிஸ் அப்படிங்கிற அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. அண்ட் 112 the main air pollutant in metropolitan cities. ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மெயின் ஏர் பொல்யூட்டன்ட் என்ன அப்படின்னா CO and SO2. ஆப்ஷன் பி தான். 113 which of the following is a medicinal crop. ஸோ மெடிசினல் க்ராப் எது அப்படின்னா அலோவேரா தான். 114 மோசஸ் லிச்சன்ஸ் அண்ட் ஸ்மால் ஷப்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் டைப் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா டண்ட்ரா வெஜிடேஷனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னா 10 degree to 0 degree to 10 degree Celsius தான் கிளைமேட்டே இருக்கும். அண்ட் 115 ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் ஆஃப் ஹியூமன் வந்து என்னென்னா 20 Hz to 20,000 Hz இல்லைன்னா 20 kHz. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 116 இன்டர்நேஷ்னல் எர்த் டே வந்து எப்போ அப்படின்னா 22nd April. த நெக்ஸ்ட் ஒன் கன்கா நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது.
ஸோ மத்திய பிரதேஷில் இருக்குது. இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் டைகர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. And 118, which one of the following statement about the National Green Tribunal is not correct? ஸோ நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் வந்து இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அக்டோபர், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது அக்டோபர் 18, 2010 தான் இது செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, it is involved in effective and expeditious disposal of cases related to environmental protection and conservation of forest. So இது கரெக்ட் தான். It may consider giving relief and compensation for the damage to persons and property. So இது கரெக்ட் தான். Next one, it is bound by the procedures laid down under the Code of Civil Procedure 1908. ஸோ இது கிடையாது. ஸோ இங்கே நாட் கரெக்டுன்னு கேட்டனால ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 119 என்னென்னா, இந்த இயர் இந்த ஆக்ட் ப்ளஸ் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து எந்த இயர் அப்படின்னா 2002. ஸோ இது வந்து எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2002. and then e-waste management, ஸோ இது வந்து 2011. and then hazardous waste management handling act, இது வந்து எப்போ அப்படின்னா 2008. and then municipal solid waste, இது வந்து 2000. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, பி வந்து செகண்ட் லெட்டர் ஏபி. ஸோ இது வந்து 2002. ஸோ இது மறக்காது. அதுக்கப்புறம் முனிசிபல் சாலிட் வேஸ்ட். ஸோ முனிசிபல் சாலிட் வேஸ்ட் வந்து 2000. சரியா? ஸோ முனிசிபல் சாலிட் வேஸ்ட்னா 2000 தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஹசார்டஸ் வேஸ்ட். ஸோ இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹசார்டஸ் வேஸ்ட் வந்து 2008. ஸோ இது வந்து 2008. இ வேஸ்ட் வந்து 2011. Next one, which of the following pair represent a parasitic relationship? ஸோ இதில் parasitic relationship என்ன அப்படின்னா டிக்ஸ் ஆன் டாக், இதுதான் parasitic relationship. ஸோ அதாவது parasitesக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் வேணும் வாழ்கிறதுக்காக. ஸோ அதுதான் parasitic relationship சொல்கிறோம். அதுதான் டிக்ஸ் ஆன் டாக். ஸோ இதில் வந்து ஆல்கே அண்ட் கோரல் ரீஃப் இதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா மியூச்சுவலி சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். அதாவது என்னென்னா சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து நம்ம யாரையாவது யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ மியூச்சுவல் சிம்பயோட்டிக் அப்படின்னா ஆல்கே வந்து கோரல் ரீஃப்க்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி கோரல் ரீஃப் வந்து ஆல்கேக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தான் லைக் ஆக்சிஜன் வந்து சப்ளை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற, இந்த மாதிரி மியூச்சுவலாகவே இருக்கிறது வந்து மியூச்சுவலி சிம்பயோட்டிக். நெக்ஸ்ட் வந்து ரெமோரா ஃபிஷ் அண்ட் ஷார்க்ஸ், இது வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரெமோரா ஃபிஷ் வந்து ஷார்க்ஸ் இந்த இதுக்கு ரெண்டுக்குள்ளது வந்து சிம்பயோட்டிக். அண்ட் கேட்டில் எக்ரெட்ஸ் அண்ட் லிவ் ஸ்டாக், இது வந்து என்னென்னா கமென்சலிசம் ரிலேஷன்ஷிப். ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். 121 என்னென்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் த சிம்ப்ளிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் லொக்கேட்டட்? ஸோ சிம்ப்ளிபால் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் 122, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கின் கேன்சர். ஸோ ஸ்கின் கேன்சர் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸில் நடந்திருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன், டெசிபல், அண்ட் தென் குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்க்கு வந்து என்ன அப்படின்னா எதனால அப்படின்னா குளோரோஃப்ளோரோகார்பன், அண்ட் தென் ஓசோன் ஹோல், அதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 2341 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் ஒன், which of the following is present in maximum amount in acid rain? ஸோ ஆசிட் ரெயினில் நிறையா இருக்குது என்ன அப்படின்னா H2SO4 தான். ஸோ ஆப்ஷன் சி. அண்ட் தென் 124, the United Nation, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் UNFCCC. ஸோ இது வந்து எதோட டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் மிட்டிகேஷன். சரியா? ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணுறதை குறைக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர் பொல்யூட்டன்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் 126 என்னென்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த சோலார் எனர்ஜி இஸ் அப்சர்வ் பை டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்? ஸோ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா 1% தான். And then 127 என்னென்னா which one of the following gases is released mostly
from the landfills in urban areas. ஸோ அர்பன் ஏரியாஸில் உள்ள லேண்ட்ஃபில்ஸ்லேருந்து எமிட் ஆகுறது என்ன அப்படின்னா மீத்தேன். And then 128, which one of the following is most sensitive to environmental change? ஸோ அது என்ன அப்படின்னா amphibians தான். 129, which one of the following air pollutant combined with the hemoglobin of human blood and reduces its oxygen carrying capacity அப்படின்னா என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு தான். ஸோ CO இதுதான் வந்து ரொம்ப சஃபகேஷன் எல்லாம் உண்டு பண்ணும். இந்த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபர்டிலைசர் may be responsible for the presence of toxic substances in ground water. அது என்ன அப்படின்னா நைட்ரஜன் தான். ஸோ நைட்ரஜன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸிக் சப்ஸ்டான்சஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஸோ இதுலேருந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிண்டி நேஷ்னல் பார்க் இஸ் ஃபார் டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ அண்ட் தென் வந்து என்னென்னா நம்தப்பா நேஷ்னல் பார்க் இஸ் மென்ட் ஃபார் லயன் கன்சர்வேஷன். ஸோ இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஜலதர்பா இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அ நேஷ்னல் பார்க். அண்ட் தென் ரன் ஆஃப் கட்ச் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. 133, which is the reason behind food chains generally having 3 to 4 tropical levels? ஸோ ரீசன் பிஹைண்ட் ஃபுட் செயின் ஜென்ரலி ஹேவிங் 3 to 4 ட்ராபிக்கல் லெவல் என்ன அப்படின்னா டிக்ரீஸிங் ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபுட் செயினோட அதோட லெவல்ஸில் வந்து சொல்கிறோம் நம்ம. 133 வந்து என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்? ஸோ டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிராஸ்லேண்ட். 134, which country has become the second country in the world to declare climate and biodiversity emergency? ஸோ செகண்ட் கண்ட்ரி வந்து அயர்லாண்ட், ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டன். 135, Ramsar conservation to which India is signatory is related to the conservation of. ஸோ ராம்சர் கன்சர்வேஷனாலே வெட்லேண்ட் கன்சர்வேஷன் தான். ஸோ இப்போ இந்தியாவில் எத்தனை கன்சர்வேஷன் இருக்குது அப்படின்னா 46 கன்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதான் 136 என்னென்னா சரிஷ்கா டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன். ஸோ இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. 137ல் 2019 ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குறாங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரி நேம் என்ன அப்படின்னா ஜல் சக்தி. ஸோ ஜல் சக்தி அப்படிங்கிற மினிஸ்ட்ரி தான். ஸோ என்னென்ன மினிஸ்ட்ரிலாம் கம்பைன் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜன்யூஷன். ஸோ இந்த மூணையும் கம்பைன் பண்ணி தான் ஜல் சக்தி கொண்டு வராங்க. 138, which of the following is not a natural greenhouse? ஸோ நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. என்ன அப்படின்னா நைட்ரஜன். 139, which of the following national park is situated in Uttar Pradesh? ஸோ உத்தரப்பிரதேஷில் இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து தத்வா தான். டச்சிங்கம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. வன்விஹார் வந்து மத்திய பிரதேஷ், போபால் மத்திய பிரதேஷில் இருக்குது. ஹெமிஸ் வந்து லடாக்ல இருக்குது. ஸோ தத்வா அப்படிங்கிறது தான் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. 140 என்ன கேட்டிருக்காங்கன்னா த இன்டராக்ஷன் பிட்வீன் அல்கே அண்ட் ஃபங்கை டு ஃபார்ம் லிச்சன்ஸ் இஸ் கால்டு. ஸோ இதுக்கு பேர் என்ன மியூச்சுவலிசம். நெக்ஸ்ட் ஒன் 141, இந்த ஆக்சுவல் லொக்கேஷன் ஆர் பிளேஸ் வேர் அன் ஆர்கானிசம் லிவ். ஸோ ஆக்சுவலாக அது இருக்கிறதுக்கு பேர் தான் ஹேபிட்டட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 142, which of the following region வந்து now regarded as the ecological hotspot? ஸோ இது எந்த ரீஜன் கேட்டிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து நிறையா ஸ்பீஷீஸ் வந்து இருக்கும். நிறையா பிளான்ட்ஸ், நிறையா மெடிசினல் ஸ்பீஷீஸ் இதெல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னா 500 ஃப்ளார்ஸ் இருக்குது, 139 மேமல்ஸ் இருக்குது, அண்ட் 508 பேர்ட்ஸ் அண்ட் 179 ஆம்பிஃபியன்ஸ் இருக்குது. அண்ட் தென் 143 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேர் வாஸ் த 4th session ஆஃப் த UN என்விரான்மெண்ட் அசம்பிளி ரீசன்ட்லி ஹெல்ட். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நைரோபி, கென்யா, இங்கே தான் நடந்திருக்கும்.
And then the 5 rhino range nations who signed a declaration, the New Delhi Declaration on Asian Rhinos 2019. ஸோ இது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா, நேபாள், மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் பூட்டான். 145 பேசல் கன்வென்ஷன் இஸ் எய்ம்ட் அட் ப்ரொடெக்டிங் ஹியூமன் ஹெல்த் அண்ட் என்வரான்மெண்ட் அகெயின்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ பேசல் கன்வென்ஷன் வந்து ஹசார்டஸ் வேஸ்ட். ஸோ இதோட எஃபெக்ட் பற்றி தான் வந்து எய்ம் பண்ணியிருப்பாங்க, இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க பேசல் கன்வென்ஷனில். ஸோ இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 5th May 1992. அந்த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா the study of relation of animal and plant to their surrounding. ஸோ இதுதான் வந்து ecology. 147 consider the following statements. The International Solar Alliance was launched at the United Nations Climatic Change Conference in 2015. The alliance included all the members countries of the United Nations. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க 2015 அட் யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அலையன்ஸ் வந்து எல்லா யுனைடெட் நேஷனில் உள்ள எல்லா மெம்பர் கண்ட்ரிஸையும் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கிடையாது, 121 கண்ட்ரிஸ் தான் வந்து வந்திருக்கும். எல்லா யூஎனில் உள்ள எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளோனா 193, பட் வந்து பார்ட்டிசிபேட் வந்து 121 தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, கிரேட் தம்பர்க் a teenage environment activist who was in recent news hails from. ஸோ இவங்க எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் இருந்து. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தட் காசஸ் த லீஸ்ட் குளோபல் வார்மிங். ஸோ இதில் வந்து லீஸ்ட் குளோபல் வார்மிங் எது காஸ் பண்ணோம்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, காந்தி சோலார் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது. அண்ட் 151 என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a nodal agency in India for the United Nations Environmental Program. ஸோ நோடல் ஏஜென்சி அப்படின்னா சூப்பர்வைஸ் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ இதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்க வந்து இந்தியாவில் அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். And then 153, food chain is. So food chain அப்படின்னா என்ன? 152, which of the following statement is correct? So எந்த statement வந்து correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first one, India is a signatory to the United Nations Convention to Combat Desertification. So இந்தியா வந்து signatory to UNCCTன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இதோட நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிடையாது, இதோட நோடல் மினிஸ்ட்ரி, அதாவது சூப்பர்வைஸ் பண்ணி இந்த யுஎன்சிசியோட பிளான்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஆப்ஷன் 2 தப்பு. இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு ஃபுட் செயின் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஃபுட் செயின் வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆகிருக்கு அப்படின்னா, நமக்கு தெரியும் ஃபுட் செயினாலே ஃபுட் வந்து ஒரு ஆர்கனிசம்ஸ்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா. ஸோ ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு 154, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ அது என்னன்னா ஆக்சிஜன் தான். நெக்ஸ்ட்டு ஒன், மேக்ஸிமம் பயோடைவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. 156, இன்டிஸ்கிரிமினேஷன் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் ஹவ் லெட் டு. ஸோ இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்னால என்ன ஆகும்னா சாயில் பொல்யூட், ஏர் பொல்யூட் ஆகும், வாட்டர் பொல்யூஷன் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான். 157, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபாரஸ்ட், லேக், கிராஸ்லேண்ட் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற ஈகோசிஸ்டம் தான். ஸோ ஆன்சர் வந்து ரைஸ் ஃபீல்டு தான். 158 வந்து என்னென்னா, which one of the following is the correct sequential phase in the successional development of vegetation community? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நியூடேஷன். ஸோ வெஜிடேஷன் கம்யூனிட்டியில் வந்து என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா நியூடேஷன். ஸோ நியூடேஷன் அப்படின்னா என்னென்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும்.
அந்த அன்கவர்டாக இருக்கும், அந்த சர்ஃபேஸில் எந்த ஒரு ட்ரீயோ எதுவுமே இருக்காது. ஸோ செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்வர்ஷன் நடக்கும். இன்வர்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பேர்டு மூலமாக நடக்கலாம், இல்லைன்னா பாலினேஷன் நடந்து பிளான்ட் தானாக வந்து லைக் பாலினேஷன் மூலமாக பிளான்ட்ஸ் சீட்ஸ் மூலமாக அந்த மாதிரி வளரலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இல்லைன்னா மைக்ரேஷன் மூலமாக வந்து நடக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்வர்ஷனில் 3 இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸோ ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நடக்கும். அதாவது லாஸ்ட் இந்த மாதிரி இது வளர்றது, அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்னால் உங்களுக்கு நமக்கு லாஸ்ட்டாக அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா கரெக்டான சீக்வன்ஷியல் ஃபேஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். 159 என்னென்னா இந்தியா எய்ம்ஸ் டு அச்சீவ் லேண்ட் டிகிரேடேஷன் நியூட்ரலிட்டி பை த இயர். ஸோ அதாவது லேண்ட் டிகிரேடேஷன் நியூட்ரலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா லேண்டை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி தானே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இடத்த வந்து கெட்டுறதுக்காக இல்லைனா வந்து டியூ டு பாப்புலேஷனால் நம்ம லேண்டை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த லேண்ட் டிகிரேஷனை 0க்கு கொண்டு வரணும், அதுதான் லேண்ட் டிகிரேடேஷன் நியூட்ரலிட்டி. ஸோ இதை வந்து இந்தியா எப்போ அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா பை த இயர் 2030. 160 நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா மேக் recombination with the cells of the roots of. ஸோ இந்த பாக்டீரியா வந்து எந்த ரூட்ஸ் கூட கம்பைன் ஆகுது அப்படின்னா பல்சஸ் கூட. 161 என்னென்னா why does the government of India promote the use of neem coated urea in agriculture? ஸோ ஆக்சுவலி நமக்கு என்னென்னா நைட்ரஜன் வந்து ரொம்ப வந்து சாயிலில் வந்து போகக்கூடாது. பிகாஸ் அது என்ன பண்ணும், இருக்கிற எல்லா என்சைம்ஸையும் பிரேக் பண்ணி ஸோ அந்த மாதிரி சாயிலோட குவாலிட்டியே வந்து டீக்ரேட் ஆயிடும் நிறைய நைட்ரஜன் ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நீம் கோட்டட் யூரியாவை வந்து அக்ரிகல்ச்சரில் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஏன் அப்படின்னா நீம் கோட்டிங் யூரியா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரேட் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் யூரியா இந்த சாயில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ இதோட வந்து பார்ட் 2 வீடியோ வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 3 வீடியோ பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.